Hi students, welcome to நம்ம tuition 9th maths chapter 1ல exercise 1.5ல 10th sum பார்க்கலாம். If u equal to 4, 7, 8, 10, 11, 12, 15, 16, a equal to 7, 8, 11, 12, b equal to 4, 8, 12, 15, then verify De Morgan's laws for complementation. இப்போ இதில் டோட்டலாக ஃபார்முலாவே வேற மாறிடும். ஏன்னா டி மார்கன்ஸ்லாம் அவங்களே கொடுத்துட்டாங்க, யூனியன் கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சொல்யூஷனில் கிவன் டேட்டா என்னன்றதை எடுத்து எழுதிக்கோங்க. யூ என்ன, ஏ என்ன, பி என்ன, இந்த மூணு செட்டுமே நீங்கள் தனித்தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ டி மார்கன்ஸ் லாவோட காம்ப்ளிமெண்டேஷன் ஃபார்முலா என்ன? ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். இதை ஒரு வாட்டி ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். இதை ரெண்டாவது கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் கண்டுபிடிக்கலாம். ஏ டேஷ் அதுக்கு என்ன ஃபார்முலா? ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் இல்லையா? இது எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ் பார்ட் என்ன? ஏ யூனியன் பி ஹோல் டேஷ். இப்போ ஏ யூனியன் பினா ஏவோட செட் எழுதுங்க, யூனியன் போடுங்க, பி செட் எழுதுங்க. யூனியனை கம்பைன் பண்ணோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் இந்த செட்ல இருக்கிறத எடுத்து எழுதிட்டு இந்த ரெண்டாவது செட்ல இங்க என்ன இல்லையோ அந்த நம்பர் எடுத்து எழுதணும். அப்போ 4 இல்ல 15 இல்ல, மற்றது எல்லாமே இங்க இருக்கு. 4ம் 15 ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஏ யூனியன் பி ஹோல் டேஷ்னா யூ மைனஸ் ஏ யூனியன் பி, இதுதான் ஃபார்முலா. யூவால நம்ம என்ன பண்ண போறோம்? மைனஸ் பண்ண போறோம். அப்ப யூவோட செட் எழுதிக்கோங்க, மைனஸ் போட்டுட்டு ஏ யூனியன் பிக்கு ஆன்சர் என்ன வந்ததோ அந்த செட் எழுதிக்கோங்க. மைனஸ்னா என்னெல்லாம் சேமா இருக்கோ அதை கேன்சல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் செட்ல என்ன ரிமைனிங் இருக்கோ அதை எடுத்து எழுதணும். அப்ப ஃபர்ஸ்ட் செட்ல என்ன ரிமைனிங் இருக்கு? 10, 16, இந்த ரெண்டு நம்பர் தான் இருக்கு, அதை எடுத்து எழுதிக்கோங்க. இது ஈக்குவேஷன் 1. இப்போ ஆர்ஹெச்எஸ் என்ன? ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஏ டேஷோட ஃபார்முலா என்ன? யூ மைனஸ் ஏ. யூவோட செட் எழுதுங்க, மைனஸ் போட்டுட்டு ஏவோட செட் எழுதுங்க. என்னெல்லாம் சேமா இருக்கோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் செட்ல என்ன ரிமைனிங் இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கணும். 4 இல்ல, 4 இருக்கு, 10 இருக்கு, 15 இருக்கு, 16 இருக்கு. இந்த பேலன்ஸ் இருக்க நம்பர்ஸை மட்டும் நீங்க எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ பி டேஷோட ஃபார்முலா என்ன? யூ மைனஸ் பி. ஃபர்ஸ்ட் யூ செட் எழுதுங்க, மைனஸ் போடுங்க, பியோடது எழுதுங்க. என்னெல்லாம் சேமா இருக்கோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் செட்ல என்ன ரிமைனிங் இருக்கோ அதை மட்டும் எழுதணும். 7, 10, 11, 16 இந்த நம்பர்ஸ்லாம் மட்டும்தான் பி டேஷோட ஆன்சர். இங்க பாருங்க 7, 10, 11, 16. இப்போ ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ்னா வந்த ரெண்டு ஆன்சரையுமே நம்ம இன்டர்செக்ஷன் பண்ண போறோம். ஏ டேஷோட ஆன்சர் எழுதிக்கோங்க, இன்டர்செக்ஷன் போடுங்க, பி டேஷோட ஆன்சர் எழுதிக்கோங்க. இன்டர்செக்ஷன் என்னெல்லாம் சேமா இருக்கோ அதை எடுத்து எழுதணும் இல்லையா? அப்ப 10ம் 16ம் மட்டும்தான் ரெண்டு செட்லயுமே சேமா இருக்கு, அதை எடுத்து எழுதிக்கோங்க. இது ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1ம் 2ம் சேமா இருக்கிறதுனால ஃப்ரம் 1 and 2 போட்டுட்டு LHS ஈக்குவல் டு RHS போடுங்க. என்ன கண்டுபிடிச்சிங்க? ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் போட்டுட்டு ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதணும். அதுலயே வந்து இன்னொரு செட் இருக்கு இல்லையா? ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் என்ன? ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ். ஏ இன்டர்செக்ஷன் பினா ஏ செட் எழுதுங்க, இன்டர்செக்ஷன் போட்டு பி செட் எழுதுங்க. இன்டர்செக்ஷனா என்னெல்லாம் சேமா இருக்கோ அதை எடுத்து எழுதணும். 8, 12 இந்த ரெண்டு நம்பர் தான் ரெண்டுத்துலயுமே சேமா இருக்கு, அப்ப அதை எடுத்து எழுதிக்கணும். இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ்னா யூ மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி தான் ஃபார்முலா. அப்போ யூவோட செட் எழுதிக்கணும், மைனஸ் போட்டுட்டு ஏ இன்டர்செக்ஷன் பியோட ஆன்சர் என்ன? 8ம் 12ம் தானே, அதை எடுத்து எழுதிக்கோங்க. மைனஸ்னா என்னெல்லாம் சேமா இருக்கோ அதை கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் ஃபர்ஸ்ட் செட்ல என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதணும். 4, 7, 10, 11, 15, 16 இந்த ரிமைனிங் நம்பர்ஸ்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. இது ஈக்குவேஷன் 1. இப்போ ஆர்ஹெச்எஸ் பாருங்க, ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஏ டேஷ் யூனியன் பி டேஷ்னா ஏ டேஷும் பி டேஷும் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேன். நான் அப்படியே அதை எடுத்து யூனியன் பண்ண போறேன். ஏ டேஷோட ஆன்சர் எழுதிக்கோங்க, யூனியன் போடுங்க, பி டேஷ் எழுதுங்க. யூனியன்னா கம்பைன் பண்ணி எழுதணும் இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் செட் அப்படியே எடுத்து எழுதிட்டு ரிமைனிங் இந்த செட்ல இங்க என்ன இல்லையோ அதை எடுத்து எழுதணும். 7ம் 11ம் தான் இங்க இல்ல, அப்ப அதை எடுத்து எழுதிக்கோங்க. இது ஈக்குவேஷன் 2. ஃப்ரம் 1 and 2 ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. அப்ப LHS ஈக்குவல் டு RHS போட்டுட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு கண்டிப்பா எழுதுங்க. இப்ப 11th சம் பார்க்கலாம். வெரிஃபை ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் யூசிங் வென் டயக்ராம்ஸ். வென் டயக்ராம் யூஸ் பண்ணி இதை ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. சொல்யூஷன்ல என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. LHS என்ன? ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ். ஃபர்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி என்னன்றதை கண்டுபிடிங்க. ரெண்டு சர்க்கிள் போடுங்க. இப்போ இங்க காம்ப்ளிமெண்டரி கண்டுபிடிக்கிறதுனால நீங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பா பாக்ஸ் போடணும்.
ஏ பின்னு போடுங்க, இங்க யூ போடுங்க, பாக்ஸ் போட்டுக்கோங்க மறக்காம. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பினா ஏக்கும் பிக்கும் நடுவில் என்ன மெர்ஜ் ஆகுதோ அதுதான் ஃபுல்லாக ஷேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ்னா இப்போ இதை விட்டுட்டு நீங்க பேலன்ஸ் இருக்கிறத எல்லாத்தையும் நீங்க ஷேட் பண்ணணும். புரியுதா? இது ஹோல் டேஷ்னா நீங்க என்ன பண்ணணும், இது ஃபுல்லா ஷேட் பண்ணணும். இதை தவிர்த்து அதை தான் இங்க பண்ணியிருக்கேன். இது ஈக்குவேஷன் 1. இப்போ ஆர்ஹெச்எஸ் என்னது, ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஃபர்ஸ்ட் ஏ டேஷ்னா ஏ சர்க்கிளை ஃபுல்லா விட்டுட்டு நீங்க மற்ற எல்லாத்தையும் ஷேட் பண்ணணும். பி டேஷ்னா பி சர்க்கிளை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே நீங்க ஷேட் பண்ணணும். கண்டிப்பா பாக்ஸ் போடுங்க. ஏ பி யூனியன் இந்த மாதிரிலாம் நீங்க எழுதணும், இல்லைன்னா மார்க் தர மாட்டாங்க. இப்போ ஏ டேஷ் யூனியன் பி டேஷ்னா ரெண்டுமே நம்ம என்ன பண்ணோம், கம்பைன் பண்ணி பண்ணணும் இல்லையா? ரெண்டுத்துலயுமே இந்த இன்டர்செக்ஷன் மட்டும்தான் ஷேட் ஆகல. அப்ப அதை தவிர்த்து மற்ற எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும், ஷேட் பண்ணணும். இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கணும். இப்போ ஃப்ரம் 1 and 2 ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா, அப்போ LHS ஈக்குவல் டு RHS போடுங்க. ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். இந்த மாதிரி ஈக்குவலா இருக்குன்னு கண்டிப்பா நீங்க எழுதணும். இதோட எக்ஸசைஸ் 1.5 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெமன் டியூஷன் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.